அனைவருக்கும் வணக்கம். அரசு அதிகாரிகளை உருவாக்கும் நோக்கில் உங்கள் இம்பல்ஸ். ஸோ வெல்வர் நிச்சயம் 2025 அப்படிங்கிற டைட்டில் ஃப்ரீயாக கிளாஸ் அண்ட் டெஸ்ட் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். அது இல்லாமல் 12th ஹிஸ்ட்ரி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ 12th ஹிஸ்ட்ரியில் 7th லெசன் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ராயல் கப்பல் படையுடைய கழகம் எப்படி இருந்துச்சு, ஸோ அவங்க எப்படி வெள்ளையனே வெளியே இயக்கத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க, அது போக ஜவுளி தொழிலாளர்கள்லாம் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அப்படிங்கிற வரைக்கும் நம்ம பார்த்துருப்போம். ஸோ இப்போ என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ராஜாஜியுடைய முன்மொழிவும் வேவல் திட்டமும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ராஜாஜி என்ன முன்மொழிவுகளை கொண்டு வந்திருப்பாங்க, அதுக்கு வேவல் பிரபு அதுக்கு என்ன மாதிரிலாம் அதை அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிற ஒரு டாபிக். ஓகேங்களா? ஸோ இப்போ இவங்க ராஜாஜி என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒவ்வொரு இடங்கள்ல அவங்களுடைய மத ரீதியாகவும் அவங்களுடைய கோரிக்கை ரீதியாகவும் ஒவ்வொரு பக்கமும் வந்து அவங்களுடைய ஸ்ட்ராங்கான டெசிஷன்ஸை வச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஸோ இந்த டைம்ல ராஜாஜி என்ன பண்ணிருப்பார் அப்படின்னா, முக்கிய தலைவர்கள் எல்லாருமே வந்து ஜெயில இருப்பாங்க, எல்லாத்தையுமே அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருப்பாங்க வெள்ளை வெளியேறதுக்கு முன்னாடியே. ஸோ 1940 இவங்க கொண்டு வந்தப்பவே ஆகஸ்ட் கொடையை வச்சு நாங்கள் இதை எதிர்க்க போறோம் சட்டமறுப்பு இயக்கத்தை நாங்கள் தொடங்க போறோம் அப்படின்னு சொல்லும் போதே காந்தி தூக்கி உள்ள ஜெயில வச்சிருப்பாங்க. ஸோ முக்கிய தலைவர்கள் எல்லாத்தையுமே வந்து கைது செஞ்சிருப்பாங்க. அப்ப ராஜாஜி புதுசா என்ன பண்ணிருப்பார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இதை வந்து அப்போஸ் பண்றதுக்கு இப்போதைக்குன்னு சொல்லிட்டு சில முன்மொழிவுகளை அவங்க கொண்டு வருவாங்க. ஸோ முஸ்லீம் லீகுக்கு எப்படி அவங்களுக்கு தனிநாடு கோரிக்கை வேணும் அப்படிங்கிறத அவங்க ரொம்ப தெளிவா இருந்தாங்களோ, அதே மாதிரி தனிநாடுகள் நாங்க எப்படி கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கோரிக்கைகளை முன் வச்சிருப்பாரு. அதுல என்னென்ன முன்மொழிவுகள் அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த கோரிக்கைகளை ஒன்ஸ் காந்தி வந்து ஜெயில இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, ராஜாஜி கொண்டு வந்து இந்த முன்மொழிவுகள் மூலியமாவே அவங்களும் வந்து அவருடைய அறிக்கையை தொடங்க ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ இந்த ப்ராசஸ்லாம் நாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்கோம், நீங்க இதெல்லாம் வந்து எக்ஸப்ட் பண்ணிக்கிறதுக்கு ரெடியா இருக்கீங்களா அப்படின்னு. எண்ட் ஆஃப் த டே இவங்க யாருமே அதை எக்ஸப்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. திருப்பி அந்த பிரச்சனை போய்கிட்டே இருக்கும். இதுக்கு நடுவில் சிம்லா மாநாடு நடந்திருக்கும். சிம்லா மாநாட்டிலுமே பெருசா யாருக்குமே வந்து இந்த உடன்பாடும் இருந்திருக்காது. அதுவுமே இஷ்யூஸ்ல போயிட்டு இருக்கும். கடைசியா வேவல் பிரபு உள்ள வந்திருப்பாங்க, உங்களுடைய கோரிக்கைகளை நாங்க ஏத்துக்கிறோம். ஸோ முஸ்லீம் லீகும் காங்கிரஸ் வந்து ஒட்டுக்கா இல்லாம ஒரு விஷயத்த என்னால கொண்டு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அவரால் முடிஞ்ச எல்லாத்தையும் சொல்லுவாங்க. அப்பத்திக்கு அவங்க 2 பேர்த்தையும் வந்து பாதுகாக்கிற ஒரே மனுஷனா ஜின்னா மட்டும்தான் எடுத்திருப்பாரு. அவருமே அது தனிநாடு கோரிக்கையில அது வரைக்கும் காங்கிரஸுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்த ஜின்னா தனிநாடு கோரிக்கையை வந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ அங்க இருக்கக்கூடிய ஒரு கதாநாயகனா ஜின்னா இருந்திருப்பாரு. இவங்க எல்லாத்தையுமே மீட் அவுட் பண்ணி இவங்களோட பிரச்சனை எல்லாத்தையும் கொண்டு வந்து கடைசியில் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, இல்ல இது சரிப்பட்டு வரலன்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் எல்லா விஷயங்களும் அமைச்சர் தூக்குழுவா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வேவல் திட்டமா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே கொண்டு வந்து முன் வைப்பாங்க. கடைசியா கிளெமெண்ட் அட்லி உள்ள வருவார். கிளெமெண்ட் அட்லி தான் தொழிலாளர் கட்சி சேர்ந்தவங்களா இருப்பாங்க. கிளெமெண்ட் அட்லி உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் இவங்களுடைய கோரிக்கைகளை ஏத்துட்டு நம்மளுக்கான இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கும். ஸோ விடுதலை உங்களுக்கு வழங்கிட்டோம், அதுக்கான நடைமுறைகளை மட்டும் தான் கொடுக்கணும் அப்படிங்கறத இதுல முடிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? இதுதான் வந்து இதுல இருக்கக்கூடிய ஒரு ஜஸ்டான ஸ்டோரி. இப்போ என்னென்ன முன்மொழிவுகள் அவங்க கொடுத்தாங்க என்ன அப்படிங்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, தனிநாடு கோரிக்கை அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, முஸ்லீம் லீகுடைய தனிநாடு கோரிக்கை அப்படிங்கிறது வலுத்துட்டே தான் இருந்துச்சு. என்னதான் இங்க சமாதானப்படுத்தினாலும், என்னதான் ஒருத்தங்க இன்னொருத்தங்களுக்கு சப்போர்ட் பண்ணாலும் அவங்களுடைய தனிநாடு கோரிக்கையில இருந்து அவங்க வந்து விலகி வரவே இல்லை. அப்ப சிறுபான்மையினர் அப்படிங்கக்கூடிய ஒரு நிலையில இருந்து அவங்களுடைய நிலை என்னவா மாறுச்சு அப்படின்னா, தனிநாடு அப்படிங்கக்கூடிய ஒரு நம்பிக்கைக்கு மாறி போயிருந்துச்சு. இந்த டைமும் ஒரே பிரதிநிதியா யார் இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, முகமது அலி ஜின்னாவா தான் இருந்திருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து தனிநாடு கோரிக்கை. இப்ப இதை பார்த்துட்டு ராஜாஜி என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சிஆர் ஃபார்முலா, ராஜாஜி திட்டம், அதுதான் சிஆர் ஃபார்முலா. ஸோ ராஜாஜி திட்டம் இவர் என்ன கொண்டு வர்றாரு அப்படின்னா, 1944 ஏப்ரல்ல காங்கிரஸ்ல இருக்கிறவங்க நிறைய பேர் ஜெயில இருந்திருப்பாங்க. ஸோ இது வந்து இஷ்யூவா இருந்திருக்கும். அதனால என்ன பண்ணுவார் அப்படின்னா, இதுக்குன்னு சொல்லிட்டு இப்ப இங்க ஒரு பிரச்சனை போய்கிட்டே இருக்கு ஆல்ரெடி, இதுக்கு நம்ம எப்படியும் ஒரு சுமூகமான தீர்வு கொண்டு வந்தே ஆகணும், அப்படி இல்லைன்னா இது வந்து பிரச்சனை வந்து சார்ட் அவுட் ஆகவே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் சில டெசிஷன்ஸ் எல்லாம் மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சில முன்மொழிவுகளை கொடுத்திருப்பாரு. ஸோ அது என்ன முன்மொழிவுகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, போருக்கு அப்புறமா ஒரு ஆணையத்தின் மூலம் இஸ்லாமியர்கள் முழு பெரும்பான்மை, அதாவது எங்க அவங்க எல்லாம் 100% முழு பெரும்பான்மையோட இருக்காங்களோ அங்க இருக்கக்கூடிய பகுதிகளையும் மாவட்டங்களும் வந்து தொடர் மாவட்டங்கள்ல, இப்போ பாகிஸ்தான் அப்படின்றோம்னா அடுத்தது ஆப்கானிஸ்தான், ஸோ அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தோம் அப்படின்னா இந்த கராச்சி எல்லாமே பாகிஸ்தானை சேர்ந்து வருது, அதோட மாவட்டங்கள் பஞ்சாப், ஸோ இது எல்லாமே சிந்து, பலுசிஸ்தானம், இது எல்லாமே என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவங்களுடைய கான்டேஜியஸா இருக்கக்கூடிய ஒரு மாகாணங்களா இருக்கக்கூடிய ஒரு டிஸ்ட்ரிக்ட்ஸா இருக்கிறது. ஸோ இதை எல்லாத்தையுமே வந்து நீங்க எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்ல வராங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தொடர் மாவட்டங்களை நீங்க எடுத்துக்கிட்டு உங்களுக்கான பெரும்பான்மை நிரூபிச்சு அதை நீங்க எடுத்துக்கோங்க அப்படிங்கிறது முதலான ஒரு விஷயம். ஓகேங்களா? அடுத்தது என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒருவேளை இவங்க எல்லாத்தையுமே வந்து பாகிஸ்தான் அப்படிங்கறத நாங்க முடிவெடுக்கிறதுக்கு ரெடியா இருக்கோம். இன்னொன்னு என்ன அப்படின்னா, ஒருவேளை ஓட்டெடுப்பினுடைய முடிவுல பிரிவினை உறுதி செய்யப்பட்டுச்சு அப்படின்னா ரொம்ப முக்கியமா என்ன பண்ணணும்னா, அங்க இருக்கவங்க கிட்ட வந்து நீங்க ஓட்டிங் வைக்கணும். ஓட்டிங் வச்சு அவங்க அக்செப்ட் பண்ணா மட்டும்தான் நாங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்குவோம், நாங்க வந்து தனிநாடு பிரிக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷனுக்கு தள்ளப்படுவோம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இதுலயுமே
ஒருவேளை ஓகே ஓட்டிங்கும் வச்சுட்டோம், அதுலயுமே நீங்க உங்களுக்கு தனிநாடு வேணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை நீங்க வைக்கிறீங்க அப்படின்னா, அப்ப எல்லையில் அமையக்கூடிய ஒரு மாவட்டங்கள் சொல்லியிருக்கல. இப்ப பஞ்சாப் எடுத்துட்டோம் அப்படின்னா, பஞ்சாப்ல பாதி வந்து பார்த்தோம் மேற்கு பஞ்சாப் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பாகிஸ்தானோட இருந்திருக்கும். ஸோ நம்மளோட பஞ்சாப் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். இதுல பிரிச்சிருப்பாங்க. பலுசிஸ்தான் அப்படிங்கிறது பாகிஸ்தானோட சேர்ந்திருக்கும். பலுசிஸ்தான் ஆக்சுவலி பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவோட தான் சேரணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டிருப்பாரு அப்ப இருக்கக்கூடியவங்க. ஆனா வந்து எண்ட் ஆஃப் தி டே அவர் பாகிஸ்தான் கூட தான் சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன்ல தள்ளப்பட்டிருப்பாங்க. ஸோ இப்படி இருக்கக்கூடிய எல்லையில இருக்க மாவட்டங்கள் 2 இடங்களை ஏதாவது ஒரு இடத்துல இறையாண்மை கொண்ட நாட்டோட ஒன்றி போறதுக்கு அவங்களுக்கு உரிமை அளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்ல வர்றது. அவங்களுக்கும் சொல்லி அதுக்கான வாய்ப்பு அளிக்கணும் அப்படிங்கறத சொல்றது. அடுத்தது, இந்த திட்டங்கள் யாவும் முழுமையான அதிகார மாற்றம் ஏற்பட்ட பின் செயல்முறைக்கு கொண்டு வரப்படுதல் வேணும். அது வரைக்கும் நீங்க எங்களுக்கு இது வேணும் இப்படி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க டெசிஷன்ஸ் எடுக்காதீங்க. கம்ப்ளீட்டாவே எல்லாமே அதிகார மாற்றம் ஏற்பட்டதுக்கு அப்புறம் நாங்க இதை செய்யறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுலயுமே என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த லாஸ்ட் பாயிண்ட் தான். அப்போ அதிகார மாற்றம் ஏற்பட்டதுக்கு அப்புறம் நாங்க பிரிச்சோம் அப்படின்னா அதிகாரம் உங்க கையில இருக்கும். அப்ப எங்களுக்கான ஒரு நீங்க சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைகள் எங்க நீங்க நிறைவேற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயுமே அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும். சோ அப்போ பிரிக்கும் போதே முதல்ல வந்து எங்களுக்கு பிரிச்சு கொடுத்துருங்க, அதுக்கப்புறமா உங்களோட இண்டிபெண்டன்ஸ் நீங்க எடுத்துக்கோங்க அப்படிங்கக்கூடிய கோரிக்கையில அவங்க ரொம்ப தெளிவா இருப்பாங்க. இதனாலதான் நம்மளுக்கே இப்ப தெரியும் நம்மளோட இண்டிபெண்டன்ஸ் எப்ப நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆகஸ்ட் 15, 1947. வேற பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் அதுக்கு ஒரு நாள் முன்னாடியே ஆகஸ்ட் 14 அவங்களுக்கான இண்டிபெண்டன்ஸ் டேவா நடந்திருக்கும். சோ இதை முன்வெடுத்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எனக்கான சுதந்திரத்தை நான் முன்னாடி வாங்கிக்கிறேன், அதிகார மாற்றம் எடுத்ததுக்கு அப்புறமா உங்களுக்கான நாடை நீங்க பிரிச்சுக்கோங்க அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? சோ இதுதான் அவங்க சொல்றாங்க. ஸோ அகேன் 1944 காந்திஜி என்ன பண்றாங்க அப்படின்னா ஜெயில இருந்து வெளியே வராங்க. வெளியே வந்து இந்த ராஜாஜி திட்டத்தை அடிப்படையா வச்சு ஜின்னாவோட பேச்சுவார்த்தை நடத்த முன் வராங்க. ஓகேங்களா? ஏன் அப்ப அதோட ஒரே பிரதிநிதியா யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தனிநாடு கோரிக்கை வேணும், பாகிஸ்தான் உருவாக்கப்பட வேண்டும் அப்படிங்கக்கூடிய ஒரு பிரதிநிதியா ஜின்னா செயல்படுறாரு. அதனால அவர்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி முன்மொழிவுக்கு வராங்க. ஆனா வந்து அவர் அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு தயாரா இல்லை. ஓகேங்களா? சோ இதுதான் இவங்களுடைய ஒரு கருத்து. இப்ப வேவல் வராங்க. வேவல் பிரபு என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1944 இந்த இஷ்யூஸ் நடக்குதா, 1945 ஆஃப் ஜூன்ல பேச்சுவார்த்தை நடத்துறதுக்காக சிம்லா மாநாட்டை கூட்டுறாரு. சிம்லா மாநாட்டுல என்ன சொல்லியிருப்பாங்க, உங்களுக்கு நாங்க எல்லா சப்போர்ட்டும் பண்றோம், நீங்க என்னன்னு கேக்குறீங்களோ நாங்க உங்களுக்கு தரோம், இறையாண்மை கொண்ட தனிநாடா நாங்க மாத்துறோம், அதிகார வர்க்கங்களை உங்களுக்கு கொடுக்குறோம், உங்களுக்காகன்னு சொல்லிட்டு கான்ஸ்டியூஷன் உருவாக்குறதுக்கு நீங்க பண்ணிக்கோங்க, அதுக்கு முன்னாடி நீங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க. முஸ்லிம்ஸ்க்குன்னு சொல்லி உங்களுக்காகன்னு சொல்லி தனி இடஒதுக்கீடுல இருந்து நான் எல்லாமே பண்றேன் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்ல வராங்க. இதுக்காகன்னு சொல்லி சிம்லா மாநாட்டை கூட்டுறாங்க. ஆனா எண்ட் ஆஃப் தி டே இதையுமே வந்து முஸ்லீம் லீக் அக்செப்ட் பண்ணிக்கல. ஸோ இங்கேயுமே வந்து ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டங்கள் நடந்துகிட்டே இருக்கு. இந்த சிம்லா மாநாடுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா தோல்வியில முடியுது. இதுல ஜவஹர்லால் நேரு, சர்தார் பட்டேல், அந்த டைம்ல காங்கிரஸ் தலைவராக இருந்த மௌலானா அபுல் கலாம் ஆசாத் இவரெல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இவங்களும் மாநாட்டுல பங்கேற்பதற்காக சிறையில இருந்து விடுவிக்கப்படுறாங்க. என்ன மாநாடு? சிம்லா மாநாட்டுல. ஏன்னா இவங்க தான் முக்கியமான தலைவர்களா இருக்காங்க. சோ இவங்க இல்லாம இது எதுவுமே சாத்தியம் கிடையாது அப்படிங்கறத அவங்க நம்புறாங்க. அதனால இவங்க எல்லாத்தையுமே ஜெயில இருந்து ரிலீஸ் பண்றாங்க. சிம்லா மாநாடு அக்செப்ட் பண்ணிட்டு அதுல என்ன நடக்கணுமோ அடுத்தது என்ன ஆக வேண்டிய காரியத்தை நீங்க பார்த்து சொல்லுங்க அப்படிங்கிற ஒரு காரணத்தினால அப்ப சிம்லா மாநாட்டிற்கு முகாந்திரம் அமைக்கும் பொருட்டு மார்ச் 1945ல லண்டன் சென்ற வேவல் பிரபு என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, போருக்கு அப்புறம் சில பிரச்சனைகள் வரும், நம்மளுக்கு அதை சமாளிக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல காங்கிரஸையும் முஸ்லீம் லீகையும் ஒட்டுக்கா இணைச்சே ஆகணும். இல்ல அப்படின்னா இவங்க 2 பேருக்கு கண்ட்ரோல் இருக்கக்கூடிய கிளாஷஸ்ல நம்மளுக்கு நிறைய பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு வின்சென்ட் சர்ச்சிலுக்கு வந்து இவர் சொல்றாரு. ஓகேங்களா? இது வந்து ஒரு இன்ஃபர்மேஷன். ஏன்னா இவங்க எல்லாம் முன்னாடி அடுத்த ரூலர்ஸா இருக்காங்க. அப்ப இந்த மாதிரி இவ்வளவு பிரச்சனை போய்கிட்டு இருக்கு, இதை சார்ட் அவுட் பண்ணணும்னா இதுக்கு ஒரு டெசிஷன் எடுத்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வராங்க. அனைத்து கட்சி பின்புலத்திலிருந்தும் தலைவர்களை தெரிந்து அதிலும் குறிப்பாக காங்கிரஸ் மற்றும் முஸ்லீம் லீகினுடைய தலைவர்களை அவர்களின் முன்பாக அரச பிரதிநிதி வைத்த முன்மொழிவின்படி அரச பிரதிநிதியா இருக்கட்டும், முப்படைகளுடைய தலைமை தளபதியா இருக்கட்டும், இந்தியாவுடைய சாதி இந்துக்கள், முஸ்லிம்கள் போன்றோருக்கு சம அளவில் பிரதிநிதித்துவமும் பட்டியலினங்களுக்கு என்று தனி பிரதிநிதித்துவமும் வழங்கப்பட்டு புதிய அரசியல் சாசனம் பற்றி உரையாடலை துவங்க திட்டமிட்டது. இதுதான் சொல்றாங்க. என்ன அப்படின்னா 2 பேரும் ஒட்டுக்கா இருக்கணும், காங்கிரஸும் இருக்கணும், முஸ்லீம் லீகும் ஒட்டுக்கா இருக்கணும். உங்களுடைய பிரதிநிதிகளை நாங்க தனித்தனியா கொண்டு வரோம், உங்களுக்காக என்ன ரெப்ரசன்டேஷன்ஸ் வேணுமோ அதை நீங்க எடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாம முஸ்லிம்களுக்குன்னு தேவையான தனி ஒதுக்கீடும் நாங்க கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கோம். இவங்க எல்லாத்தையுமே சேர்த்தி அவங்களுக்கு முன்பா யாரு வந்து இவங்களோட முன்மொழிவு சொல்றாங்களோ அதன் பிரகாரம் அரசு பிரதிநிதியா இருக்கட்டும், முப்படைகள தலைமை தளபதியா இருக்கட்டும், விச் இஸ் கமாண்டர் இன் சீஃப், சோ இவங்க எல்லாத்தையுமே இவங்களுக்காகன்னு சொல்லிட்டு சம அளவுல ரெப்ரசன்டேஷன் கொடுக்கணும். அது மட்டும் இல்லாம ஷெட்யூல் காஸ்ட்னு சொல்லக்கூடிய பட்டியலினத்தவர்களுக்கும் சொல்லி அவங்களுக்குமே ஒரு தனி பிரதிநிதித்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிம்லா மாநாடோட கருத்துருவா இருந்துச்சு. இதை வச்சுதான் நம்ம பேச போறோம் அப்படிங்கக்கூடிய கருத்தை இவங்க முன் வராங்க. ஆனா இம்முன்மொழிவு யாருக்கும் திருப்தியாக இல்லை. அகைன் நீங்க எப்பவும் போல தரேன்னு சொல்லுவீங்க, நீங்க தர போறது இல்லை, இதுதானே காலங்காலமா சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் மக்களுக்கு இதுல வந்து எந்த இஷ்டமுமே கிடையாது.
தீர்மானம் எதையும் எட்டாமலேயே ஜூன் 25 இருந்து ஜூலை 14 வரைக்கும் இந்த சிம்லா மாநாடு நடக்குது. அப்படி சிம்லா மாநாட்டுல குறிப்பா அரச பிரதிநிதி குழுவிற்கு உறுப்பினர்களை அனுப்புறதுல இந்திய தேசிய காங்கிரசும் முஸ்லீம் லீகிற்கும் இருந்த உரிமை பற்றிய பிரச்சனையை முன்வைத்தே பேச்சுவார்த்தை முடிவடைந்தது. சோ யாரு நீ அனுப்புற, நீ ஓகே நீ சொல்றதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இப்ப இவங்களுக்கு ஆல்ரெடி என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு, நான் பெருசா நீ பெருசா. சோ முஸ்லீம் லீக் என்ன சொல்ல வராங்க, வெறும் இந்துக்களுக்காக நீ சொல்லக்கூடிய உயர் வகுப்பு இந்துக்களை மட்டும்தான் உனக்கு கொண்டு போய் நிறுத்துறதுக்கான ரைட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஐஎன்சி கிட்ட சொல்றாங்க. ஆனா ஒரு இஸ்லாம் மதத்தை சார்ந்தவங்களோட ரெப்ரஸன்டேட்டிவா வைக்கிறதும் சரி, பட்டியலினத்தை ரெப்ரஸன்டேட்டிவா வைக்கிறதும் சரி, அது உனக்கு அந்த உரிமை கிடையாது, அது நாங்க தான் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேச்சுவார்த்தையில உங்களுக்குள்ள பிரச்சனை போய்கிட்டே இருக்கு. அந்த ஒரு ரீசன்னாலேயே பேச்சுவார்த்தை தொடங்க முடியவில்லை. சோ அப்ப என்ன சொல்றாங்க, முஸ்லீம் லீக் எனக்கு மட்டும்தான் இஸ்லாமிய பிரதிநிதிகளை நியமிக்க உரிமை இருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம காங்கிரஸ் உயர் வகுப்பு இந்துக்களை மட்டும்தான் நியமிக்க முடியும் அப்படின்னும், ஒரு இஸ்லாமியரையோ இல்லது ஒடுக்கப்பட்ட சமூகத்தையோ நீ நியமிக்க கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அகைன் இதுவும் என்னவா இருக்கு, மக்களை நீங்க இனவாரியா பிரிக்கிறீங்க, இதுலயும் நம்மளுக்கான சொல்லிட்டு எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு கிடையாது. சோ இந்த இடத்துல நீங்க ரெண்டா ஸ்ப்ளிட் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ளேயே ஒண்ணு சொல்றாங்க. அப்போ இது எல்லாத்தையும் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்திய மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துறதுக்கு காங்கிரஸுக்கு இருந்த தகுதியை குறைச்சு மதிப்பிடுறீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. முஸ்லீம் லீகோட பங்களிப்பு இல்லாம ஒரு குழு முழுமை பெறாது அப்படின்னு சொல்லிட்டு வேவல் பிரபு கன்சிடர் பண்றாரு. ஏன் இந்த பிரச்சனை போய்கிட்டே தான் இருக்கும், நீ என்னதான் உங்களுக்கு இது கொடுத்தீனாலும் முஸ்லீம்களுக்கு தனியா அவங்களுக்கு இடஒதுக்கீடு வேணும்னு கேட்பாங்க, இவங்களுக்கு அதிகாரம் வேணும்னு கேட்பாங்க, இவங்களுக்கு தரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்ப இவங்க ரெண்டு பேர்த்தோட ஒரு சமூகம் இல்லாம இது நம்ம எட்டவே முடியாது அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தையும் கொண்டு வராங்க. இந்த ரீசன்னால என்ன பண்றாங்க, சிம்லா பேச்சுவார்த்தை முடிவு பெறாமலே போகுது. இதுவுமே கைவிடுறாங்க. சோ இதுக்கு மேல ஒண்ணுமே பண்ண முடியாது, நம்ம இதை நம்ம குவிட் பண்ணிடலாம் அப்படிங்கக்கூடிய சிச்சுவேஷனுக்கு தள்ளப்படுறாங்க. இப்போ முஸ்லிம்களுடைய தேசிய அடையாளமா இருந்தது 1914 லாகூர் தீர்மானத்துல முதல்ல சொல்லியிருப்பாங்களா, எங்களுக்காக சொல்லிட்டு இடஒதுக்கீடு வேணும், தனிநாடு கோரிக்கை அப்படிங்கறத முதல்ல முன் வச்சிருப்பாங்க. அதே மாதிரி 1945 சிம்லா மாநாட்டுக்கு அப்புறமும் அது முழுமை பெற்று சோ இங்கேயும் அகைன் ஒரு ரெப்ரசன்டேட்டிவா யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா ஜின்னா இருக்காரு. சோ ஜின்னா தான் என்ன சொல்றாங்க, என்ன வேணாலும் ஆயிட்டோம், எங்களுக்கு தனிநாடு கோரிக்கை வேணும் அப்படிங்கக்கூடிய ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. சோ டெல்லியில ஏப்ரல் 1946 முஸ்லீம் லீகோட சட்டசபை உறுப்பினர்கள் மாநாட்டுல பாகிஸ்தான் ஒரு இறையாண்மை கொண்ட ஒரு தனி நாடு அப்படின்னு சொல்லி வர்ணிக்கப்படுது. பாகிஸ்தான் அப்படிங்கிறது முதல்ல என்ன சொல்லியிருப்போம், இக்பாலுடைய ஒரு கருத்துன்னு சொல்லியிருப்போமா. சோ பாகிஸ்தான் சொல்லிட்டு எங்களுக்கு தனிநாடு கோரிக்கை வேணும்னு கேட்டிருப்பாங்களா. அப்ப கடைசியா என்ன முன்மொழிவை வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பாகிஸ்தான் அப்படிங்கிறது ஒரு இறையாண்மை கொண்ட ஒரு தனி நாடா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சட்டசபையில பேசுறாங்க. முதன்முறையா ஃபர்ஸ்ட் டைமா ஜியோகிராபிக்கல் ரீசனா அதை எப்படி நம்ம ஸ்பிளிட் பண்ணணும் அப்படிங்கக்கூடிய விஷயத்தையுமே அவங்க கொண்டு வராங்க. அப்போ முஸ்லீம் லீக் வடகிழக்குல வங்காள் தீப்ஸ் அப்படிதான் நீங்க பிரிச்சிருக்காங்க. சோ பெங்கால் அப்படிங்கிறது இப்போ யாரோட கண்ட்ரோல்ல இருக்கு, பாகிஸ்தானோட கண்ட்ரோல்ல இருக்கு. அதே மாதிரி இந்த பக்கம் பெங்கால் அஸ்ஸாம் ரெண்டுமே கேட்டிருந்தாங்க. அஸ்ஸாம் இந்தியா நம்ம கைப்பற்றிட்டோம். அதே மாதிரி இந்த பக்கம் இருக்கக்கூடிய பாகிஸ்தானும் சரி, அது எல்லாமே சிந்து பலுசிஸ்தான் இது எல்லாமே பாகிஸ்தானுக்கு கீழே வரணும் அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. வடமேற்கு பஞ்சாப், வடமேற்கு எல்லை மாகாணம், சிந்து பலுசிஸ்தான் இது எல்லாமே எங்க இருக்கு, முஸ்லீம் மக்கள் தொகை அதிகம் கொண்ட ஒரு பகுதிகளா இருக்கு. சோ இதை எல்லாத்தையும் வச்சு நாங்க பாகிஸ்தான் அப்படிங்கக்கூடிய ஒரு தனிநாடு உருவாக்கணும் அப்படிங்கக்கூடிய கருத்துக்களுக்கு இவங்க முன் வராங்க. இதை நிராகரித்த காங்கிரஸ் தலைவரான மௌலானா அபுல் கலாம் ஆசாத் என்ன சொல்றாருன்னா, அவரும் ஒரு முஸ்லிம் தான். சோ அவருடைய ஒரு கோரிக்கைகளை இவங்க ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. என்ன சொல்ல வராங்கன்னா, நான் தலைமை தாங்கி இருக்கக்கூடிய ஒரு இடம் ஒருங்கிணைக்கப்பட்ட இந்தியாவா தான் இருக்கணுமே ஒழிய இந்தியா பாகிஸ்தான் பிரிஞ்ச நாடா எனக்கு இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அகேன் இது ஒரு வேற மதத்தை சார்ந்தவங்க சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அங்கேயுமே ஒரு பார்ஷியாலிட்டி இருந்திருக்கும், அங்கேயும் ஒரு பாலிடிக்ஸ் இருக்கு அப்படிங்கறத சொல்லியிருக்கலாம். ஆனா ஒரு இஸ்லாமியரே சொன்னதுனால அது என்னன்னா இவங்களுக்கு கன்சல்டேஷனா போயிட்டு இருக்கு, இவங்களுக்கான ஒரு பிரச்சனையே அங்க போகுது. ஓகேங்களா. அப்ப என்ன சொல்ல வராங்க மௌலானா அபுல் கலாம் ஆசாத், இது முடியவே முடியாது, முழு விடுதலை பெற்ற ஒரு ஒருங்கிணைந்த இந்தியாவை மட்டும்தான் நாங்க ஆதரிப்போம் அப்படிங்கறதையும் இவங்க சொல்றாங்க. இது எல்லாமே என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஜூன் முதல் ஜூலை 1945 வரைக்கும் நடந்த சிம்லா மாநாட்டை ஒட்டி நடந்தேறி கொண்டிருந்த வேலையில சர்ச்சில் பதவி இழக்கிறாரு. ஓகேங்களா. சர்ச்சில் என்ன பண்றாரு, இதுக்கு மேல நான் இங்க இருக்க மாட்டேன், சிவின்சன் சர்ச்சில் வேவலும் தான் நாங்க பேசிட்டு இருந்தாங்க, இதுக்கப்புறம் நம்ம எட்டியே செஞ்சே ஆகணும், இதெல்லாம் இவ்வளவு பெரிய இஷ்யூ ஆகும் அப்படிங்கறது எல்லாமே பேசிட்டு இருக்காங்க. அப்ப இவருடைய பதவியில இருந்த சர்ச்சிலுக்கு அப்புறமா யார் உள்ள வராங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கிளெமெண்ட் அட்லி பதவிக்கு வராரு. இந்த கிளெமெண்ட் அட்லி யார எந்த கட்சியை சார்ந்தவங்களா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தொழிலாளர் கட்சியை சார்ந்தவரா இருப்பாரு. இவர் உள்ள என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஓகே நீங்க இவ்வளவு நாள் பட்ட கஷ்டம் எல்லாம் போதும், உங்களை இண்டிபெண்டன்ஸ் எடுத்து ரெடியா இருக்கும், நீங்க என்ன இது பண்றீங்களோ. சோ அங்கேயுமே கிளெமெண்ட் அட்லி அப்படிங்கிறது தொழிலாளர் கட்சி. ரொம்ப நாளா பார்த்தோம் அப்படின்னா தொழிலாளர் கட்சி ஆட்சி அமைக்கவே இல்லை. இவங்க ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறமா என்ன சொல்ல வராங்க, உங்களுக்கு நாங்க இண்டிபெண்டன்ஸ் எடுத்துக்கு ரெடி. லேபர் பார்ட்டியே அங்கேயும் முன்னாடியே வராங்க, இண்டிபெண்டன்ஸ் எடுத்துக்கு நாங்க ரெடியா இருக்கோம். இதுல இப்ப என்ன விஷயம் அப்படின்னா, அதுல என்னென்ன ப்ராசஸ் பண்ண வேண்டிய ப்ரொசீஜர்ஸ் மட்டும் தான் பெண்டிங், மற்றபடி உங்களுக்கு நாங்க இண்டிபெண்டன்ஸ் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அறிவிக்கிறாங்க. ஓகேங்களா. சோ காலம் கணிசமா மாறி இருந்துச்சு. பிரிட்டிஷ் பிரதமரான அட்லி என்ன சொல்றாரு அப்படின்னா, விடுதலையை உறுதி செய்ததோடு அதற்கான நடைமுறைகள் மட்டும்தான் எஞ்சி இருக்கு,
மற்றபடி உங்களுக்கு நாங்கள் விடுதலை கொடுத்துட்டோம் அப்படிங்கக்கூடிய ஒரு வார்த்தையை முன்வைக்கிறாரு. ஓகேங்களா? ஸோ இப்படிதான் வந்து ராஜாஜி ஒரு கருத்து சொல்ல வராங்க, அவங்களுடைய முன்மொழிவு திட்டங்கள் சொல்ல வராங்க, வேவில் பிரபு சொல்றாங்க. ஸோ கடைசியில் சர்ச்சையில் வந்து நிற்குது. ஓகேங்களா? ஸோ அடுத்த வீடியோல அமைச்சரவை தூதுக்குழு எங்க வருது, இவங்களுடைய என்னென்ன நடைமுறைகள்லாம் அவங்க கொண்டு வராங்க அப்படிங்கிறது எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.